அவ்வளோ ஜென்ம சாபல்யம் அடை. ஒருத்தர் சொல்லி இந்த ருத்ரத்தை நம்ம காதால கேட்டாலே, எப்படி தேவார திருவாசகங்கள்லாம் நம்ம காதால கேட்கும்போது நம்ம எப்படி ஜென்மம் நமக்கு சாபல்யம் அடையதோ, இந்த ஜென்மா பிராப்தம் அடையிறதோ, இந்த பிறவி பயன் அடையிறதோ, அதே மாதிரி இந்த ருத்ரமானது இறைவன் வேதங்களாலே இறைவனுடைய பெயரை சொல்ல முடியாமல் அதிலே இறைவனை அந்த வேதங்களே வர்ணிக்கப்பட்டு பரமேஸ்வரனுக்கு ஒவ்வொரு அங்கங்களும் தனித்தனியாக நமஸ்காரம் செய்விக்கப்பட்டு இந்த வேதங்களிலே இறைவனுக்கு இந்த ருத்ரத்திலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அங்கங்களும் அவருடைய கையில் வச்சிருக்க ஆயுதமா இருக்கட்டும், அவருடைய புஜங்களா இருக்கட்டும், அவருடைய மார்பா இருக்கட்டும், அவருடைய கண்டமா இருக்கட்டும், அவருடைய சிரசா இருக்கட்டும், அவருடைய மார்பா இருக்கட்டும், அவருடைய வயிறா இருக்கட்டும், அவருடைய பாதாரம், அவருடைய நகக்கண் முதற்கொண்டு ஒவ்வொரு அங்கங்களையும் அணுவணுவாக வேதம் இந்த ருத்ரத்திலே இறைவனை நமஸ்காரம் செய்விக்கின்றது வேதனை. அந்த வேதத்தில் வரக்கூடிய இந்த ருத்ரமானது நடுவிலே நாமெல்லாம் மிக உயர்ந்ததான ஒரு சிவ பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய மிக உயர்வான இந்த உலகிலே உயிர்கள் எல்லாம் உய்விக்கப்படும் ஒரே மந்திரம் சிவ பஞ்சாட்சரம், ஓம் நம சிவாயா. அப்பேற்பட்ட பரம்பொருளான பரம ரகசியத்தை அந்த நடுவிலே வைத்து அந்த ருத்ரத்தின் நடுவிலே அந்த பஞ்சாட்சரத்தை வேதமே பாதுகாக்கின்றது. அந்த நடுவில் அவருடைய ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ருத்ரத்தை முதல்லேருந்து ஆரம்பித்து பாதி தூரம் வந்து அதுக்கப்புறம் அந்த பாதி தூரத்தை சொல்லி மீதி பாதி தூரத்தை முடிக்கிறது அந்த வேதமே. அப்பேற்பட்ட பரம்பொருளை பேரை சொல்லணும்னா வேதமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேரை வந்து நமோ பகவதே ருத்ராய நாராயணே நமஸ்காரம். முதல் எழுத்தே பார்த்தீங்கன்னா ராதா ரமண கோவிந்தா கோவிந்தா. நீங்க புண்டரீகம் இது வந்து பஜனை பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ராதா ரமண கோவிந்தான்னா பெருமாளுடைய முதல்ல ராதா ரமண கோவிந்தா கோவிந்தா. அப்பேற்பட்ட ராதாரமணனை உனக்கு நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியம். ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் என்னன்னா ஹரஹர நம பார்வதி பதஜே. இந்த ஹரஹர நம பார்வதி பதையே அப்படின்னு சொன்னா நமஹானா நமஸ்கரிக்கின்றேன். சிவபெருமான பேரை சொல்லும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணி நம பார்வதி பதையே அப்படின்ற புண்டரீகமானது சிறப்பாக சொல்ல. வேதங்களா இருக்கட்டும், இந்த நாமங்களா இருக்கட்டும், எல்லாமே பரமேஸ்வருடைய பேரை சொல்லும் போதே மிகுந்த பயபக்தியுடன் மரியாதையுடனே இறைவனுடைய பெயரை சொல்லுகின்றது. அப்பேற்பட்ட இந்த இறைவனுடைய சிவ பஞ்சாட்சரமான நாமமானது இந்த ருத்ரத்தில் நடுவிலே மிகவும் சிறப்பாக இறைவன் அருளாலே அதை நடுவில் வருகின்றது. சரி, இதெல்லாம் சொன்னீங்க. இந்த ருத்ரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்தோம், நம்ம ஜென்ம சாபல்யம் அடையக்கூடிய ஒரு ருத்ரமானது பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரியமானது, சிவபெருமானுக்கு பிரியமானது. சரி, இதெல்லாம் சொல்றீங்க, இதனால என்ன அப்படின்னு சொன்னா சுவாமி குளிர்ந்து போயிடுவார். அப்படி குளிர்ந்தாருன்னா அவரால் கொடுக்கக்கூடிய இந்த ஜகமே, இறைவன் குளிர்ந்தால் இந்த ஜகமே குளிர்ந்து போயிடும். அதுதான் உண்மை. பரமேஸ்வரன் குளிர்ந்தார்னா இந்த புவி முழுக்கவே குளிர்ந்து போயிடும். அப்புறம் அந்த குளிர்ந்து போயாச்சுன்னா நமக்கு என்ன இருக்கு? அவரே வந்து நமக்கு எல்லா உண்டான பணிகள் எல்லாமே தன்னால் நடந்து போயிடும். ஏன்னா நம்மெல்லாம் இங்க இருக்கிற ஜென்மாக்கள், இங்க இருக்க ஆன்மாக்கள்லாம் அவருக்கு கட்டுப்பட்டவர் தான். நாம ஒன்றா சொல்லலாம், நான் தனியாக சம்பாதிக்கிறேன், நம்ம தனியாக தூங்குறேன், நான் இதை பண்ணுறேன், உத்தியோகம் பண்ணுறேன்னு. ஆனால் நமக்குள்ளே இருக்க ஆன்மாவில் இறைவனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது. அது நாத்திகனாக கூட இருக்கட்டும், ஆத்திகன் மட்டும் இல்லை, நாத்திகனுக்கும் சரி. அவன் நாத்திகன் வெளியில் பேசலாம், உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா பரம்பொருள் அவனுக்குள்ளே ஒரு பயத்தை உண்டு பண்ணி கொண்டே இருப்பார். அப்பேற்பட்ட பரமேஸ்வரனானது இந்த உள்ளுக்குள்ளே இருந்து எல்லாரும் குளிர்விக்கக்கூடிய நாள் என்னடா, நாம் இறைவனுக்கு இதை பண்ணணும். எங்கேருந்தும் இருப்பாங்க. இந்த ருத்ரத்தை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதை சுவாமி குளிர்ந்து போகும்போது யார்